ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது நார்மல் க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் மாதிரி இல்லை. இதில் வந்து நான் ஒரு சின்ன டிசைனர் ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ண போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். ஓகே, அதே மாதிரி இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். ஸோ இந்த க்ளோஸ் நெக்கை எப்படி கட் பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுசாக பார்க்கலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு தெரியணும்ல. ஸோ அதனால் நீங்கள் பார்ட் 2 பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம பேக் பார்ட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ப்ளவுஸோட லென்த் வந்து ஒரு 13.5 13.5. ஸோ அந்த 13.5க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். ஸோ என்னோட ப்ளவுஸோட லென்த்தை வந்து நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது க்ளோஸ் நெக் ப்ளவுஸு. ஸோ க்ளோஸ் நெக்னா நான் ஒரு 1/2 இன்ச் தான் வந்து நெக்கோட லென்த் வந்து இறக்க போகிறேன். ஓகே, ஸோ 1/2 இன்ச் நெக்கோட லென்த் இறக்கணும் அப்படின்னா நம்ம ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே வந்து நான் ஷோல்டருக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த டீப் நெக் தேரியில் கூட நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு டவுட்னா அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்கோட ஆழம் நான் 1/2 இன்ச் இறக்குறதுனால என்னோட ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட ஷோல்டரை நான் 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 7.5. ஓகே, ஸோ அந்த 7.5ஐ நான் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நெக்கோட வித்து வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்கோட வித்துக்கு ஃபார்முலா வந்து ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 12. உங்கள் ஃபுல் செஸ்ட்டு ரவுண்டு மெஷர்மெண்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நெக்கோட வித்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2.9. ஸோ இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட நெக்கோட வித்து. இப்போ நான் நெக்கோட லென்த் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே வந்து இறக்க போகிறேன். ஓகே, ஸோ இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே வந்து நான் மார்க் பண்ணி அப்படியே வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நான் என்னோட நெக்கோட ஷேப்பை வந்து வரையணும். ஓகே, இப்போ அடுத்து வந்து ஷோல்டரோட ஸ்லோப்பு. ஸோ ஷோல்டர் ஸ்லோப் யார் பாடிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் ஷோல்டரோட ஸ்லோப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஷோல்டரோட ஸ்லோப் வந்து 0.7. ஸோ அந்த 0.7ஐ நான் இங்கிருந்து கீழே மார்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்லோப்பு. ஓகே, இப்போ நான் இந்த ஸ்லோப் மார்க்கிங்கும் இந்த நெக் வித்தோட வந்து நான் இப்படி வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஷோல்டரோட ஸ்லோப். ஓகே, அடுத்து வந்து ஆர்மோல் லைன் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆர்மோல் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. உங்கள் அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆர்மோல் லைன் வந்து மார்க் பண்ணணும். ஸோ நான் இந்த ஸ்லோப்லேருந்து 5.6 வந்து இங்கே வருது எனக்கு. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட செஸ்ட் லைன். ஸோ செஸ்ட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 4 + 1/2 இன்ச் உங்களுக்கு. ஓகேவா? லூஸ்க்காக இல்லை 1 இன்ச் தேவைப்பட்டால் தாராளமாக 1 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்னோட ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை நான் 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நான் வந்து ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 9.3 வந்து வருது. ஸோ அந்த 9.3ஐ நான் வந்து அப்படியே என்னோட இந்த ஆர்மோல் லைனை டச் பண்ணுற மாதிரி இப்படி வந்து நான்
மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்மோல் கர்வ் வந்து வரையணும். ஸோ இந்த ஆர்மோல் கர்வ் வரைகிறதுக்கு ஃபார்முலா வந்து ஆர்மோல் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2 இல்லையா? ஸோ உங்கள் ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கர்வ் வந்து வரைங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்மோல் கர்வ் இந்த மார்க்லேருந்து எவ்வளோ மார்க் பண்ணணும் இந்த கார்னர்லேருந்து அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து பக்காவாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கர்வ் வந்து போடுங்க. ஓகே, ஸோ இப்போ என்னோட ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 7.5 வந்து ஆன்சராக வருது. ஸோ நான் அந்த 7.5 அளவுக்கு கர்வ் வந்து வரையணும். முதல்ல வந்து இந்த ஆர்மோல் லைனோட மிட் பாயிண்ட்டை வந்து நான் கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து எனக்கு 1/2 இன்ச் வந்து போதுமானது. ஸோ 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் டச் ஆகிற மாதிரி கர்வ் வந்து வரைய போகிறேன். ஸோ இந்த கர்வ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஆர்மோல் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்னோட 7.5 வருதான்ட்டு நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஓகே, 7.5 ஓகேவா? இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வேஸ்ட் கண்டுபிடிக்கணும். நம்மளோட லென்த் இங்கே முடிஞ்சதில் இங்கிருந்து வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட வேஸ்ட் லைன். ஓகே, இப்போ நம்ம வேஸ்ட் ரவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் வந்து 1 இன்ச். ஓகே, ஸோ என்னோட வேஸ்ட் ரவுண்டை வந்து நான் 4ஆல் வகுத்துட்டு 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8 வருது. ஸோ அந்த 8ஐ வந்து நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு டாட் வந்து நான் சென்டராக வந்து டாட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டேப்பை இப்படி வச்சு இப்படி 2ஆக மடிச்சிங்கன்னா இதோட மிட்டு கிடைக்கும். இங்கிருந்து டாட் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ டாட்டோட ஹைட் வந்து 3.5. ஓகே, ஸோ 3.5 டாட்டோட ஹைட் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட்டுக்கு இந்த சைடு 1/2 இன்ச், இந்த சைடு வந்து 1/2 இன்ச். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டாட் எல்லாம் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட செஸ்டையும் நம்மளோட வேஸ்டையும் வந்து கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட நெக்குக்கு வந்து ஒரு கர்வாக வந்து நான் ஒரு ஷேப் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு ரொம்ப க்ளோஸ் நெக் வேணும் அப்படின்றதுனால நான் 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னமும் கூட ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் இறக்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட பேக் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து மறக்காதீங்க. நம்ம நெக்கு வித்துக்கு வந்து ஃபுல் செஸ்ட்டு டிவைடட் பை 12, ஷோல்டருக்கு வந்து ஷோல்டர் டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் நம்ம ஆர்மோல் லைனுக்கு அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. ஓகே, ஆர்மோல் கர்வுக்கு வந்து ஆர்மோல் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2. ஓகே, அதுக்கப்புறம் வேஸ்ட்டுக்கு வந்து வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம கீழே வந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ கீழே 1 இன்ச் சீம் அலவன்ஸ், சைடில் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, சைடில் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். இது அப்படியே வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். ஆர்மோலுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்.
ஓகே. ஸோ 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோப்புக்கு மேலே ஷோல்டருக்கு 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ். அதே மாதிரி நெக்குக்கு 1/2 inch சீம் அலவன்ஸ். ஓகே. ஸோ நெக்குக்கு வந்து 1/2 inch சீம் அலவன்ஸ், ஷோல்டருக்கு 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ். ஓகே. ஸோ நம்ம சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். இது வந்து நம்மளோட பேக் பார்ட். ஓகே. ஸோ பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட போகிறோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து சேம் பேக் பார்ட்டுக்கு என்ன பிளவுஸோட லென்த் வச்சோமோ அதே தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி பேக் பார்ட்டுக்கு எவ்வளோ ஷோல்டர் வச்சனோ அதே ஷோல்டர், அதே ஸ்லோப்பு, அதே நெக்கோட லென்த்து, நெக்கோட வித்து, அதுக்கப்புறம் சேம் ஆமோல். பேக்குக்கு என்ன வச்சோமோ அதே தான் சேம் ஆமோல். அதுக்கப்புறம் செஸ்ட்டும் வந்து சேம் அதே தான் வச்சுருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்து பேக் பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணமோ அதுதான் வந்து சேம் ஃப்ரண்ட்டுக்கும் வரும். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அது மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஆமோல் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த ஆமோல் லைனில் முதல்ல மிட்டை கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிவிட்டு இந்த மிட்லேருந்து 1/2 inch வந்து உள்ளே மார்க் பண்ணணும். ஓகே. ஸோ 1/2 inch வந்து நான் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கிருந்து இப்படி கர்வ் மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகே. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆமோல் கர்வ் வந்து இப்படி தான் வரையணும். ஸோ நம்ம வந்து ஆமோல் கர்வ் வரைஞ்சிட்டோம். அடுத்து வந்து நம்மளோட பாயிண்ட் லென்த்து, நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம நிப்பிள் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து 8.5. ஸோ அந்த 8.5 நான் ஒரு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த். ஸோ ஒரு நிப்பிள்லேருந்து இன்னொரு நிப்பிள் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த் வந்து மார்க் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த் வந்து 3.5. ஓகே. ஸோ இங்கே வருது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்தும் இந்த பாயிண்ட் லென்த்தும் இந்த இடத்துல மீட் பண்ணுதில்ல. ஸோ இது வந்து நம்மளோட பாயிண்ட். ஓகே. ஸோ இங்கிருந்து நம்மளோட கப் லென்த் வந்து மார்க் பண்ணணும். ஓகே. இப்போ என்னோட கப் லென்த் வந்து 3 inch. ஸோ இங்கிருந்து நான் கீழே கப் லென்த் வந்து ஒரு 3 inch வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஒரு லைன் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே இந்த சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே. நான் வந்து டாட்டோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த சைடு வந்து ஒரு 1.2, இந்த சைடு வந்து ஒரு 1.2 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து என்னோட டாட்டு. இப்போ இதையும் இப்படி வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து ஒரு கோடு வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட லென்த் இங்கே லாஸ்ட் முடிஞ்சதில்ல, அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கோடு போட்டுருங்க. இங்கிருந்து அதே மாதிரி இப்படி வந்து நீங்கள் நம்மளோட வேஸ்ட் லைனுக்கு வந்து கீழே டச் ஆகிற மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம இது பிரின்சஸ் கட்டில் வந்து பண்ண போகிறோம். அதனால இந்த ஆமோல்லேருந்து இந்த கார்னர்லேருந்து மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1 inch வந்து மேலே தூக்கி வந்து மார்க் பண்ணுங்கள். ஓகே. மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்லேருந்து அப்படியே கர்வாக வந்து நீங்கள் அந்த பிரின்சஸ் டாட் வந்து கர்வாக இப்படி வந்து
கொடுக்கணும். ஓகே, அப்படியே இந்த கர்வ் வந்து அப்படியே இப்படி வந்து இப்படி வந்து கர்வ் இப்படி வர மாதிரி கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு. ஸோ வேஸ்ட் ரவுண்டு 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு வந்து 7 வந்து ஆன்சராக வருது. ஸோ அந்த 7ஐ வந்து இந்த சைடு பாதி, இந்த டாட்டுக்கு இந்த சைடு பாதி வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கிருந்து இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்துக்கிறேன். 2.6 இருக்கு. ஸோ அந்த 2.6ஐ இந்த டாட்டில் இங்கிருந்து விட்டுட்டு பேலன்ஸ் என்னோட 7 இங்கே வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட வேஸ்ட்டு. நடுவில் இருக்கிற இந்த டாட்டை வந்து நம்ம பிடிச்சிருவோம் இல்லையா, ஸோ அதனால் நம்ம வந்து இது கணக்கு வச்சுக்கூடாது. ஓகே, இப்போ என்னோட செஸ்ட்டையும் என்னோட இந்த வேஸ்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து ஒரு நெட் ஃபேப்ரிக் வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கப்பில் திங்க கீழே எவ்வளோ இருந்ததோ அதை அப்படியே வந்து மேலே தூக்கி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கப் லென்த் வந்து 3 இருக்குல்ல, சேம் 3ஐ வந்து அப்படியே வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அப்படியே கோவா இப்படி வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க. ஓகே, இது ஃப்ரண்ட் வந்து நான் அந்த டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து இந்த கர்வ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து நம்மளுக்கு ஓவர். இப்போ கீழே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ கீழே 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, இப்போ இதை ஸ்கேல் வச்சு அப்படியே வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சைடில் சேம் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ இதையும் அப்படியே வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட பார்ட் 2 பார்க்கலன்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து புரியாது. ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் நான் டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இங்கெல்லாம் நான் கட்டிங் கொடுப்பேன், அதனால வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆமூலுக்கு வந்து ½ இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, ½ இன்ச் நெக்குக்கு. ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நான் நெக்கோட ஷேப் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் தான் வந்து வரைய போகிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நெக்குக்கு ½ இன்ச்சு அப்படியே சீம் அலவன்ஸ். ஓகே, ஷோல்டருக்கு ½ இன்ச்சு சீம் அலவன்ஸ். ஓகே, ஃப்ரண்ட் பார்ட்டில் இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, நமக்கு இது வந்து செகண்ட். ஓகே, அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு கட்டிங் வந்து கொடுப்போம். ஸோ இது வந்து தேர்ட் பார்ட். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஓவர். இதை எப்படி வந்து ப்ராப்பராக கட் பண்ணுறது அப்படின்னு நான் கிளாத் கட் பண்ணும்போது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்லீவை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸ்லீவ் வந்து இப்போ எப்பவும் போல் நார்மல் ஸ்லீவ் தான் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஸ்லீவோட ஹைட் வந்து ஒரு 7 இன்ச் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்லீவோட ஹைட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட கேப் ஹைட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கேப் ஹைட் வந்து உங்கள் ஃபுல் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதான் கேப் ஹைட்டு. ஸோ 2.9 வந்து என்னோட கேப் ஹைட்டு. ஸோ இந்த கேப் ஹைட்லேருந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட கேப் லைனு. இப்போ ஆமோல் லைன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்படி கிராஸாக வந்து கோடு போடணும். ஸோ என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை நான் 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 7.5 வருது. அந்த 7.5ஐ இந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்படி கிராஸாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஆமோல் லைன். ஓகே, ஸோ ஆமோல் லைன் வந்து மார்க் பண்ணிட்டோம்.
அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆமோலோட மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். டேப் இப்படி ரெண்டாக மடித்து இதோட மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு இங்கிருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் மேலே தூக்கி மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலிருந்து அப்படியே கர்வாக இப்படி கர்வாக வந்து ஒரு லைன் வந்து போடுங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்மளோட இந்த ஸ்லீவ் லென்த் இங்கே முடிஞ்சதில் இங்கிருந்து வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு வந்து போட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட ஆர்ம் ரவுண்ட் லைன். ஓகே, இந்த லைன் மேலே நம்ம ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஆர்ம் ரவுண்ட் வந்து எனக்கு 10. ஸோ அந்த 10-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் வந்து 5 வருது. ஸோ அந்த 5 தான் வந்து இப்போ நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இதையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்லீவ் வந்து அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல இங்கே சைடில் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கலாம். சைடில் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸு. இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே 1 இன்ச் சீம் அலவன்ஸு. ஸோ 1 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் 1 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கோடு போட்டுறேன். ஏன்னா 1 இன்ச் தான் இருக்குது. ஸோ நான் 1 இன்ச் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் மேலே இந்த கர்வில் 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்லீவு. இப்போ நம்ம இந்த எல்லா பார்ட்டையும் வந்து ஃப்ரண்ட் பேக்கு ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். இதுக்கு கிளாத் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு வந்து கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் பேப்பரை அப்படியே அக்யூரேட்டாக வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லா சைடும் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ நம்ம இந்த பேக் ஓப்பன் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அந்த 1/2 இன்ச் மட்டும் அந்த ஊப்பட்டி ஐப்பட்டிக்காக நீங்கள் இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, மற்றபடி இந்த பேக் பேட்டர்னை அப்படியே அக்யூரேட்டாக வச்சு நீங்கள் வந்து கிளாத் வந்து கட் பண்ணுங்கள். நான் வந்து நெட் கிளாத் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோல்டிங் எல்லாம் இல்லை. ஓகே, ஃபோல்டிங் இல்லாத 1 2 2 நெட் கிளாத்தை வந்து ஃபோல்டிங் எல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், ஸோ தனித்தனியாக இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து 2 பார்ட்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன். என்னோட பேட்டர்ன் பேப்பரை வந்து அக்யூரேட்டாக வச்சு நான் வந்து இதை வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகே, எந்த சேஞ்சுமே பண்ணல. ஒன்லி இந்த ஊப்பட்டி ஐப்பட்டிக்கு மட்டும் 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து இந்த சைடு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே ஜிப்பு தைக்கிறீங்க அப்படின்னா 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். மற்றபடி எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இந்த பேட்டர்ன் பேப்பரை அக்யூரேட்டாக வச்சு ஃபோல்டிங் இல்லாத 2 கிளாத்தை வச்சு நம்ம கட் பண்ணுறோம். சைடில் ஜிப்புனா 1 இன்ச்சு. அதுவே வந்து நீங்கள் இந்த ஊப்பட்டி ஐப்பட்டி நார்மலாக நம்மளோட அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச் வந்து இங்கே சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 கிளாத் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நான் இந்த பேக்லெஸ் ப்ளவுஸ் மாதிரி வந்து பண்ண போகிறேன். இந்த நெட் மட்டும்தான் வந்து கொடுக்க போகிறேன் பேக்கில் வந்து நான். ஸோ இதுக்கு வந்து நான் லைனிங் வந்து கட் பண்ண போகிறதில்ல. பட் நீங்கள் அந்த மாதிரி போட முடியாது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைனிங் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் லைனிங் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, பட் நான் வந்து என்னோட மேனிக்யூனுக்கு பண்ண போகிறதுனால வெறும் நெட்டு மட்டும்தான் அப்படியே விட்டுரு போகிறேன். ஓகே, ஸோ பேக் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பேக்கு. இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து
ஃப்ரண்ட் பார்ட்டோட பேட்டர்ன் பேப்பர். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த பிரின்சஸ் கட் லைன் இருக்குல்ல இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து இப்படி வந்து ஒட்டிட்டு இருந்ததை இப்படி வந்து ரெண்டாக பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி வந்து இதை கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கிற இதை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு பார்ட்டுக்கு வந்து நான் முதல்ல நெட் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்போ கிளாத் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. இந்த பார்ட்டுக்கு வந்து இந்த பேட்டர்ன் பேப்பரில் நான் வந்து ஆல்ரெடி நெக்குக்கு இங்கே ஷோல்டருக்கு ஆமோல்கெல்லாம் ஆல்ரெடி சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே மட்டும் வந்து நம்ம இப்போ தான் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ நம்ம சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுக்கல. ஸோ இந்த சைடு மட்டும் கிளாத்தில் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோல்டிங்கான கிளாத்தை வந்து எடுத்துக்கணும். ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு வந்து ஃபோல்டிங் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து இந்த பார்ட்டுக்கு வந்து ஃபோல்டிங் இருக்கணும். மேலே எல்லாத்துக்கும் சீம் அலவன்ஸ் வந்து நான் கொடுத்தாச்சு, கீழேயும் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டேன். சைடில் மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணதுக்கு மட்டும் சீம் அலவன்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கணும். ஓகே, ஃபோல்டிங் கிளாத்தில் இந்த சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸு, மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே சீம் அலவன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணால் இதை மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டை இப்படி வந்து கட் பண்ணணும் ஃபோல்டிங்கில். ஓகே, புரியுதா? இப்போ இந்த பார்ட்டை வந்து ஃபோல்டிங் இல்லாத 2 கிளாத்தை மடித்து போட்டுக்கணும். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சைடு இங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி சீம் அலவன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த சைடு மட்டும் சீம் அலவன்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது இப்போ கட் பண்ணோம் இல்லையா, ஸோ இப்படி ஒட்டிகிட்டு இருந்ததை நம்ம கட் பண்ணோம். ஸோ இந்த சைடும் இதுக்கு சீம் அலவன்ஸ் கிடையாது, இந்த சைடும் கிடையாது. அதனால இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபோல்டிங் இல்லாத இந்த 2 கிளாத்தை இதுக்குள்ளே 2 இருக்குது. ஓகே, ஃபோல்டிங் எல்லாம் இல்லை, ஃபோல்டிங் இல்லாமல் இப்படி 2 பீஸை வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். எல்லா சைடும் வந்து பேட்டர்ன்லேயே சீம் அலவன்ஸ் இருக்குது, இந்த சைடு மட்டும் சீம் அலவன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த 2த்தையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓகே இப்படி வரும். இந்த சைடு வந்து ஒரு பார்ட் வரும், இந்த சைடு ஒரு பார்ட் வந்து வரும். ஓகே, ஸோ நெட் ஃபேப்ரிக் வந்து நம்ம இப்படி கட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து லைனிங் வந்து நம்ம கட் பண்ணணும், ஃப்ரண்ட் பக்கம் வந்து லைனிங் கட் பண்ணணும். ஸோ அது எப்படி கட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ இந்த பார்ட்டில் இங்கே வந்து ஒரு கர்வ் வந்து நான் கொடுத்துருக்கேன்ல, ஸோ நான் டிசைனர் ப்ளவுஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன்ல, இந்த கர்வ் மட்டும் இப்போ நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இது 2த்துக்கும் தான் வந்து நம்ம லைனிங் வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த பீஸ்க்கு லைனிங் கட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்கு வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுற மாதிரி தான் நான் விட போகிறேன். ஒன்லி செஸ்ட் கவர் ஆகிற மாதிரி, ஃப்ரண்ட் செஸ்ட் மட்டும் கவர் ஆகிற மாதிரி தான் வந்து நான் இந்த ப்ளவுஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு லைனிங் கட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ லைனிங் வந்து இந்த பார்ட்டுக்கு கட் பண்ணலை. ஓகே, இதுக்கு வந்து லைனிங் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 பார்ட்டுக்கு வந்து நான் வந்து லைனிங் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபோல்டிங்கான ஒரு கிளாத்தை வந்து மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேட்டர்ன் பேப்பரில் ஆல்ரெடி கீழே வந்து சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இதோட ஒட்டிட்டு இருந்ததை கட் பண்ணோம். அதனால இந்த சைடு சீம் அலவன்ஸ், இந்த சைடு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து கிளாத்தில் வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஓகே, கீழே மட்டும் நம்ம ஆல்ரெடி பேட்டர்ன் பேப்பர்லேயே வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சைடு ஒரு
1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வந்து இந்த கிளாத்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபோல்டிங்கான ஒரு கிளாத். ஓகே, இப்படி. ஓகே, புரியுதா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இந்த சைடு மட்டும் நம்மளுக்கு சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கொடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி சீம் அலவன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஃபோல்டிங் இல்லாத 2 கிளாத். ஓகே, புரியுதா? இப்போ நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஸோ முதல்ல ஃப்ரண்ட் பார்ட்டோட நெட் ஃபேப்ரிக் இது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இந்த சைடு ஒரு பீஸு, இந்த சைடு ஒரு பீஸ். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம வச்சிருக்கோம். இப்போ இதுக்கு லைனிங் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகே, ஸோ இப்படி வந்து லைனிங் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆக்சுவலி இதுவும் வந்து இது கீழே தான் போகும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி வந்து வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து வெறும் நெட் கிளாத் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கிளாத்தை 4ஆக மடித்து இப்படி போட்டுக்கோங்க. ஸோ ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்கணும். நம்ம பேட்டர்ன் பேப்பர்லேயே எல்லாத்துக்கும் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ எதுக்கும் சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் பேப்பரை அக்யூரேட்டாக வச்சு அப்படியே கட் பண்ணுங்கள். ஓகே, கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம 4ஆக மடித்து போட்டிருக்கோம்ல, 4 ஃபோல்டிங். ஸோ 1 1 2 3 4 நமக்கு 2 ஸ்லீவ் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ 2 ஸ்லீவ் 1 2. ஓகே, ஸோ இந்த ஸ்லீவ் வந்து நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் விட போகிறேன். ஸோ இதோட பேக் வந்து அக்யூரேட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக நான் விட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நான் பேக் வந்து நெட் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி லைனிங் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வந்து நான் வந்து ஒரு கர்வ் மாதிரி வந்து லைனிங் வந்து கட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பேக்குக்கு மட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைனிங் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ஸ்லீவும் கூட வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக கூட விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் பார்ட் 2 பாருங்கள். அப்போ தான் வந்து இது கம்ப்ளீட்டாக எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.